ஹாய். நான் சொல்கிறத ஒரு சஜஷனாக, ஒரு அட்வைஸாக, இல்லை ஒரு கிரிட்டிசிசமாக எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு கப்புள் நாங்கள் ஒரு மேரேஜ்லேருந்தோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்தோ பிரியறோம் அப்படின்னு சொல்லும்போது, அனௌன்ஸ் பண்ணும்போது, அதுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வியை போய் தயவு செஞ்சு அவங்ககிட்ட கேட்காதீங்க. அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ், கோவொர்க்கு, உங்கள் ஃப்ரெண்டு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, யாராக வேணா இருக்கலாம். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஃபுட்போர்டு அடிக்கிறீங்க, கூட சேர்ந்து அவங்களும் ஃபுட்போர்டு அடித்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கப்புள் அப்படின்னு கூட இருக்கட்டும். ஆனால் அவங்க இது சொல்லும்போது ஏன் பிரியுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. ஃபர்ஸ்ட், நோபடி ஓஸ் எனிபடி எல்ஸ் an explanation on anything that they do. அதாவது யாருமே யாருக்கும் எந்த ஒரு காரணமும் தர வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட லைஃப்பில் அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க ஒரு மனதளவுலையும் சரி, வாழ்க்கை முறை, உடல் அளவில் ஒரு பெரிய அப்பீவலை அவங்க அண்டர்கோ பண்ணிகிட்ருப்பாங்க. பெரிய மாற்றம் அவங்க ஸ்டேட்டஸ் போல் ஏற்பட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் அந்த நேரத்தில் ஏன் 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 அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி அது வேண்டாம், அது தேவையற்றது. அவங்க மனவேதனையில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃபில் இருக்கலாம், வேறு ஒரு பாதையை நம்ம ஃபைனலாக நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய சந்தோஷத்தில் இருக்கலாம். இது கலந்த எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று, நீங்கள் சொல்லலாம், செலிப்ரிட்டிலாம் அதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு. செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் மார்ஸில் போய் செட்டில் ஆக போகிறேன், இந்த உலகத்திலேயே நான் இருக்க போகிறதில்ல, நான் என் மனைவி கிட்ட பேசினேன், அவங்க நான் மார்ஸுக்கு நான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இட்ஸ் அ டீல் பிரேக்கர், அதனால் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசார் ரீசனாக கூட இருக்கலாம். அந்த ரீசன் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது, ஓஹோ அப்படியா, சாரி டு ஹியர் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சாரியும் என்னென்னா, அவங்களோட புது வாழ்க்கையை அவங்க நோக்கி போகிறதுக்கான அந்த விஷயம் இல்லை. ஏற்கனவே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க லூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு லாஸ் தான் அப்படின்னு நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணி சாரி டு ஹியர் ஆஃப் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு நிபந்தனையற்ற நம்மளுடைய சப்போர்ட்டை, அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நம்ம ஆஃபர் பண்ணலாம். எந்த ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன ஹெல்ப்பாக கூட அது இருக்கலாம். அந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணாலும் அந்த ஹெல்ப்பை அவங்க நாடி அதை அவங்க நம்ம ஆஃபர் பண்ணுற ஹெல்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டாலுமே தட் டசன்ட் கிவ் அஸ் ரைட் டு ஆஸ்க் தெம் ஒய். அந்த கொஷினை ஒய் அப்படிங்கிற கொஷினை கேட்கறதுக்கு நமக்கு அப்போ கூட ரைட்ஸ் இல்லை. நம்ம அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பே பண்ணாலும், உதாரணத்துக்கு நீங்கள் டிவோர்ஸ் லாயரே நீங்கள் தான் கொடுக்குறீங்க, அது மூலமாக தான் அவங்களுக்கு அந்த டிவோர்ஸே நடக்குது, அப்படி அதே கோர்ட்டுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஏன் அப்படின்னு கேட்டு கோரி டீட்டெயில்ஸ் ஆர் ஹாரோவிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், மேரேஜ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் உங்களுக்கு இல்லை. அதாவது நமக்கு இல்லை, அதை சொல்ல வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, அவங்க இதனால தான் பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கெஸ்ஸஸ், சர்மைசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தாலே இன்னும் சிறப்பாக இருக்கும். இதனால தான் இருக்கும், அதனால தான் இருக்கும், போன வாரமே இதுக்கு அறிகுறிலாம் தெரிஞ்சுது, போன வருஷம் இது ஒரு சம்பவம் நடந்தது, அதில் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதனால இதை வச்சு நான் இப்போது இது கெஸ் பண்ணுறேன், அதுவாக தான் இருக்கும் ரீசன் அப்படின்னு. இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஸ்டூபிட். இது எவ்வளோ தான் நம்ம கெஸ் பண்ணாலும் அது வெறும் கெஸ்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஹியூமன் பீயிங்ஸாகவே நமக்கெல்லாம் பொருணி பேசுறது, காசிப்புங்கிறதுலாம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது ஒரு நார்மல் லெவலில் இருக்கிற வரைக்கும் அது ஓகே. ஆனால் சாதாரண லெவலில் நம்ம பொருணை பேசுகிறதுக்கும் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு பொருணை பேசுறது அப்படிங்கிறது வந்துருச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏன், என்ன, எதுக்கு அப்படின்லாம் கேட்கறதுனால இதுக்கு ஒரு தனி ஒரு இண்டஸ்ட்ரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க போயிட்டு இந்த கப்பலுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள், அதாவது அவங்க வீட்டிலேருந்து பக்கத்தில் 2 தெரு தள்ளி ஒரு காய்கறி விற்கிற அம்மா,
இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிற லேடியோட பாட்டி, இல்லைன்னா அவங்க ஒன்று விட்ட மாமாவோட சித்தப்பாவோடைய பையன், இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் போய் மைக்கை நீட்டி, நீங்கள் இதை முன்னாடியே கெஸ் பண்ணீங்களா, நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து அறிகுறிகள் தென்பட்டுதா அப்படின்னு மைக்கை நீட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து நம்மளே வந்து உருவாக்கி விடுறோம். இதுக்கு வந்து ஒரு வித்திடுறோம். பொருணியை கேட்டு கேட்டு பேசி பேசி ஒரு பொருணி பேசுகிற சமூகமாக வந்து மாறிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏன்னும் கேட்க வேண்டாம், ஏன் இருக்குன்னு கெஸ்ஸும் பண்ண வேண்டாம். இதை பண்ணுறது நம்மள சில பேருக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கே புரியுது. ஏன்னா அந்த ஆஹா ஒரு விஷயம் கிடச்சிதுரா, இதை வச்சு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பாரு, இன்றைக்கி போய் யூடியூப்பில் உட்காந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அதை கடந்து வரும்போது தான் வில் ஃபீல் பெட்டர் as இண்டிவிஜுவல்ஸ். அதை பண்ணி பாருங்களேன். அது எப்படின்னா வந்து இந்த சுகர் ஃப்ரீயாக வந்து ஒரு 1 month இருந்தால் டாக்ஸிசிட்டிலாம் இல்லாமல் உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் போயிட்டு நம்ம ஒரு மாதிரி மென்டலி வந்து ஃபிசிக்கலி வந்து ஃப்ரீ ஆகும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து ஒரு மென்டல் ஃப்ரீடமை வந்து கொடுக்குது இந்த காசிப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறது. ரைட். 3வது விஷயம், சரி இது வரைக்கும் 2 விஷயத்த கேட்டவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு வேறு எதையாவது பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்க்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. போர் அடிச்சதுன்னா கட் பண்ணிவிட்டு வேறு எதையாவது ஒன்று பாருங்கள். ஆனால் நான் 3வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நான் சொன்னது இந்த ஏன் அப்படிங்கிறது கேட்காம இருக்கிறது, அண்ட் வந்து இதை பற்றின கெஸ்ஸஸ், சர்மைசஸ், இல்லைனா வந்து டவுட்ஸு, இதெல்லாம் வந்து நான் வச்சுக்க மாட்டேன், என்டர்டெயின் பண்ண மாட்டேன் என் மனசுக்குள்ளே அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஃபார் சம்படிஸ் டிவோர்ஸ் ஆர் மேரேஜ் ஆர் வாட் எவர் இட் இஸ், பட் எல்லா விஷயத்துலேயும். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒருத்தங்க விலகுறாங்க, இல்லை ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து நான் இந்த ஜாப்லேருந்து நான் வந்து விட்டுட்டேன், நான் இனிமேல் வெளில வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து ஒருத்தங்க நான் எங்கள் அப்பாவோட எனக்கு சண்டே ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் மேரேஜ் ஆர் ஃபார் டிவோர்ஸ் ஆர் வாட் எவர், ஐம் டாக்கிங் அபவுட் எனிதிங். நம்ம வந்து அந்த அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமே தவிர ஏன் அப்படிங்கிறது வேண்டாம். அவங்களா சொல்லுனா ஆப்வியஸ்லி வி கேன் லிசன் டு இட், இல்லை வி வில் லிசன் டு இட். பட் அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஏன் இவங்க வேலையை விட்டான், ஏன் இவங்க வீட்டிலேருந்து வெளில வந்தாங்க, ஏன் இவங்க வந்து டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓடுறாங்க, இது எதுக்கு, இது தேவையே இல்லை, அடுத்தவன் என்ன பண்ணால் என்ன, யார் என்ன பண்ணாதான் யாருக்கு என்ன. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இந்த லவ்வை வந்து பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இதெல்லாம் பேசாமல் யார் என்ன பண்ணுறாங்கங்கிறத பெருசாக பாதர் பண்ணிக்காத ஒரு சொசைட்டியாக மாறினாலே, நம்ம நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட் அப்படின்னு நம்ம வந்து வழியே கொண்டு போய் அந்த கூடையாக யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் கொடுக்குற கெப்பாசிட்டியும் நம்மக்கிட்டலாம் கிடையாது. அதனால் நம்ம இருக்கிற நாட்களை நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலைல நம்ம வந்து எப்படி வேலைக்கு போக போகிறோம், அங்கே என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு யார் என்ன பண்ணால் என்ன, அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு மென்டலி நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. பாய்.